பராபவ வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள் 11/8/2026 செவ்வாய்க்கிழமை. நாள் முழுவதும் தேய்பிறை சதுர்த்தசி திதியும் காலை 10:09 மணி வரை புனர்பூசம் நட்சத்திரமும் பின்பு நாள் முழுவதும் பூசம் நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப கூரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும், மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன், சந்திரன், புதன், குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சந்திரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, வீடு வாகனம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களை சந்திக்க ஏற்ற நாள். மருத்துவம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை என்ற முறையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக தனிநபர் ஜாதகங்களில் நிறைய கிரக நிலைகள், கிரக தொடர்புகள், உத்தியோக அமைப்புகள், திருமணம், வேலைவாய்ப்பு இப்படி நிறைய பார்த்து வர்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறையில் பல் டாக்டராக பரிணமிப்பதற்கு, பல் டாக்டர் சார்ந்த துறையில் நல்லதொரு உயர்நிலையை அடைவதற்கான கிரக சூழல்கள் என்ன? பல்லுக்கு காரக கிரகமாக நம்முடைய வேத ஜோதிடம் சனியை சொல்லுகிறது. அப்போ 2 10ஆம் இடங்களோடு செவ்வாயுடன் சனியும் தொடர்பு கொள்ளுகிற தன்மைகளில் அந்த இடத்துல அந்த MPPS அப்படிங்கிறது இல்லாது BDS MDSன்னு சொல்லக்கூடிய பல் சார்ந்த துறையில் நிபுணத்துவம் பெற்ற படிப்பு படிக்கிற அளவுக்கு ஜாதகர் மேன்மை பொருந்தியவராக இருப்பார். அப்போ அதில் என்னென்ன விதமான கல்வி முறைகள் இருக்கிறதோ அதில் எல்லாமே நல்லதொரு உயர் நிலையையும் மேலோங்கிய நிலையையும் அந்த ஜாதகர் அடைவார் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. குறிப்பாக 10ஆம் இடத்தோடு சனி செவ்வாயினுடைய தொடர்பு வருகிற சூழல்களில் அது உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்கும் பொருந்தி வருகிற அமைப்பாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? இயல்பை விட மேம்பட்டதாக இருக்கிறது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் இருக்கிறது. உற்சாகமான மனநிலையை துவங்கக்கூடிய நாளாக மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். நீண்ட நெடுநாளை எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதமாக பூர்த்தியாகும். நிம்மதியான அணுகுமுறைகள் அநேகம் உண்டு. நினைத்து பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவதற்கான வாய்ப்புகளும் உள்ள தினமாக இன்றைய தினம் இருக்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும், மாற்றங்கள் உருவாகும். புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். நல்ல பெயர் வாங்குவதில் கவனமாக இருப்பீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் சங்கடங்கள் எதுவும் இருக்காது. குறை எதுவும் சொல்ல இயலாத சூழலோடு சிறப்புகள் நிறைந்த தினமாக மேசத்துக்கு இன்றைய நாள் அமையும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு காரியங்களை செய்வீர்கள். மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட மாட்டீர்கள். குடும்ப பெருமை, குலப்பெருமையை காப்பீர்கள். பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டு. சமுதாய மாற்றத்திற்காக முடிந்த உதவிகளை செய்வீர்கள். இன்றைய நாள் நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் கட்டுப்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். துணிச்சல் அதிகமாக இருக்கும். எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றிகரமான தன்மைகளை கொடுக்கும். உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு தேவையற்ற இடமாற்றம் உருவாகலாம். தங்களை தாங்களே உயர்த்தி கொள்வதோடு பிறரும் உயர பாடுபடுவீர்கள். மனோதைரியம் மேம்படும். மாற்றங்கள் உருவாகும். எல்லா வகையிலும் சுகமான சூழல்கள் உண்டு. முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிர்பாலினத்தவருடன் நட்பு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் வெற்றிகரமாக அமையும்.
தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு சாதிக்கிற வாய்ப்புகள் பணியிடங்களில் உண்டு. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் சந்தோஷமான சூழலை கொடுக்கும். மாணவர்கள் இளைஞருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் நிறைத்தபடி சிறப்பாக ஏற்படும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை மேச ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பவர்களுக்கும் நல்லதொரு ஆதாயமும் உற்சாகமான மனநிலையும் உள்ள தினமாக அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தொட்டது துளங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக மாற்றங்களும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? சிந்திப்பதை விட செயலாற்றுவதில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிற ரிஷபராசியினருக்கு இன்றைய நாள் வலிமையான கிரக தொடர்புகளோடு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. எல்லா விதமான புகழும் கிடைக்கும். யதார்த்தமாக இருப்பீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை உணரப்போகிறீர்கள். உற்சாகம் அதிகரிக்கும். உணர்வுத்தன்மை மேலோங்கும். தைரியம் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான தன்மைகள் இருக்கிறது. வெற்றிகரமான சூழல்கள் இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உருவாகும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலமான சூழல்கள் உண்டு. தடைகள் விலகும். எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்வீர்கள். அதே நேரம் அதில் இருக்கிற சாதக பாதகங்களை உணர்ந்து செயலாற்றுவீர்கள். எதற்கும் எப்பொழுதும் அஞ்ச மாட்டீர்கள். உறுதியாக உண்மையை பேசுவீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற செயல்பாட்டோடு இன்றைய நாளில் உங்களுடைய அமைப்புகள் இருக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். திருமண உறவுகள் உறுதி செய்யப்படும். நண்பர்களாலும் தொழில் பங்குதாரர்களாலும் அனுகூலம் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். தன்னம்பிக்கை மேம்பட்டதாக இருக்கும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவெடுப்பீர்கள். சமூகத்தில் உயர்நிலையில் உள்ளவர்கள் தொடர்பு கிடைக்கும். எதிர்பார்த்தபடி சில காரியங்கள் நடக்காமல் தடை ஏற்படலாம். கவனமாக இருங்கள். கடன்காரர்களிடமிருந்து விலகி இருப்பது, ஒத்துவராத நபர்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். பயணங்களில் கவனமாக இருங்கள். பணவரவு இயல்பாக இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டு. தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி இருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உண்டு. விவசாயிகளுக்கு முக்கியமாக எதிர்பார்த்தது நினைத்தது நடக்கும். அரசியல்வாதிகள் கலைத்துறை அமைப்பினருக்கு சங்கடங்கள் மறையும். மாணவர்களுக்கு உற்சாகம் மிகுதியாக இருக்கும். குறிப்பாக இன்றைய தினம் இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் நினைத்ததை சாதிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள தினமாகவே அமையப் போகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்க போகிறது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மிருகஸ்ரீட நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? உற்சாகத்தை கூடுதலாக்கி கொடுக்கிற நாளாக, உயர்வுகள் நிறைந்த சூழலோடு மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ராசிநாதன் 2ஆம் இடத்துல உச்சகுருவோடு ஆட்சி பெற்ற சந்திரனின் வீட்டில் இருப்பதும், ராசியில் செவ்வாயும், ராசிக்கு நாளில் சுக்கிரன் சனியினுடைய தொடர்புகளும் உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய வாகனம் வீடு தொடர்பான செயல்பாடுகளில் சில சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கும். கவனமாக இருங்கள். நிதானம் குறைவாக இருப்பீர்கள். எல்லாவற்றிலும் அவசரம் காட்டுவீர்கள். அம்மாவின் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். வாகன பயணங்களில் நிதானமாக போவது சிறப்பு. அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது உங்களுக்கு உறுதியான சூழலை கொடுக்கும். உங்களுடைய கடமையிலும் காரியத்திலும் கண்ணாக இருப்பீர்கள். சோம்பலை தவிர்ப்பீர்கள். எந்த வேலையையும் முதல் முறையிலேயே முடிக்க வேண்டும் என நினைப்பீர்கள். துப்பறியும் குணம் கூடுதலாக இருக்கும். குடும்ப பாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி திருப்திகரமான சூழல் இருக்கும். பணவரவும் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். வாக்கு சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புத்தி சாதுரியம் மேம்படும். எதிர்பார்த்த பணம் யதார்த்தமான முறையில் கைக்கு வந்து சேரும். எதிர்ப்புகள் விலகும். எல்லாவற்றிலும் ஒரு விதமான தயக்கம் இருக்கும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். வீடு வாகனம் தொடர்பான விஷயத்தில் உஷாராக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் அனுகூலங்கள் உருவாகும். குறிப்பாக சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது.
உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். சக பணியாளர்களோடு அனுசரித்து போவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்ப உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து போவதும் சிறப்பான சூழலாக இருக்கும். பெண்மணிகளுக்கு யதார்த்தமான அணுகுமுறைகள் உண்டு. விவசாயிகளுக்கு ஆக்கப்பூர்வமான சூழல் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு தடைகள் விலகும். கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல்கள் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் உற்சாகமான மனநிலை உணர்கிற தினமாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகஸ்ரீட நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் புகழ் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் கிரக செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? உற்சாகத்தையும் உறுதித்தன்மையும் மென்மேலும் கொடுக்கக்கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். கவனமாக இருப்பீர்கள். காரிய வெற்றியை உணர்வீர்கள். புண்ணிய தீர்த்தத்தல யாத்திரைகள் செல்வீர்கள். புகழ் பெறுவீர்கள். ராசியில் 2 கிரகம் திக்பலம் பெற்றிருப்பது, ராஜயோகாதிபதி மறைந்திருந்தாலும் பாவத் தொடர்புகளை பெறாமல் இருப்பது போன்ற நிகழ்வுகள் உங்களுடைய செயல்பாடுகளில் உண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும். அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று நினைப்பீர்கள். நாணயம் வெளிப்படும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். சிக்கலான தீர்க்க இயலாத பிரச்சனைகள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் தீர்க்கப்படும். அடுத்தவர்களிடம் அனுசரித்து செல்வீர்கள். அன்பாக நடந்து கொள்வீர்கள். குறிப்பாக உங்களுக்கான முன்னேற்றம் அப்படிங்கிறது இயல்பான முறையில் இருக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமும் இயல்பாக கிடைக்கும். வீண் வாக்குவாதத்தால் பகை ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த டென்ஷன் விலகும். உடற்சோர்வுகள் நீங்கும். முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் மேம்படும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். வழக்கு விவகாரங்களில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும். வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவது நல்லது. முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரம் காட்டாமல் இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை குழந்தைகளினால் பொறுமை கொள்வீர்கள். புத்திசாலித்தனமாக செயலாற்றுவீர்கள். புகழ் பெறுவீர்கள். விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி நன்றாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். கால்நடைகளுக்கு சிறிது செலவு செய்ய வேண்டியிருக்கும். இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பர்கள் நிதானமாக செயலாற்றுவது நல்லது. மாணவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் உண்டு. ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய உறுதித்தன்மையை உற்சாகத்தை மேம்படுத்துகிற வகையில் சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். ராசியில் ராகல்லாது கேதிருப்பதும் ராசிநாதன் உச்சகுருவோடு நண்பர்களோடு இணைந்திருப்பதுமான சூழல்களில் தேவையற்ற சுப விரயங்களை தவிர்ப்பது நல்லது. சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை மேற்கொள்வது நல்லது. எதிர்பாலினத்தவரால் புரிதல் மேம்படும். பெண்களால் மன வருத்தமும் சங்கடங்களும் வீண் விரயங்களும் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். ஒத்து வராதவர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. புதிதாக கடன் வாங்குகிற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. அஷ்டம சனி மன வருத்தங்களையும் அனர்த்தத்தையும் கொடுக்கும். ஆச்சரியப்படத்தக்க சில நிகழ்வுகள் கூட நடக்கும். நல்ல பெயர் வாங்குவதில் கவனமாக இருப்பீர்கள். குறிப்பாக பொருளாதார நலனை உயர்த்துவதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு புதிய சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டீர்கள். குடும்ப பெருமையை காப்பீர்கள். பெரியவர்களை மதிப்பீர்கள். சமுதாய மாற்றத்திற்கு பாடுபடுவீர்கள். அளவுக்கு அதிகமாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பணவரவு பல வகையிலும் இருக்கும். அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். துணிச்சல் மேம்படும். அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி வெற்றி காண்பீர்கள். தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறரும் உயர பாடுபடுவீர்கள். மனோதைரியம் சிறப்பாக இருக்கும். நினைத்த மாற்றங்கள் கிடைக்கும். பணவரவு பரவாயில்லைங்கிற தன்மையில் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத விஷயங்களிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் அனுகூலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கடின முயற்சிக்கு பிறகே லாபத்தன்மைகள் மேலோங்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள் பங்குதாரர்களை பக்குவமாக நடத்தி கொள்வதும் நலம் பயக்கும்.
உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் உடனடியாக செய்து முடிப்பதன் மூலமாக மேலிடத்தில் பாராட்டு பெயர் கிடைக்கும். விவசாயிகளுக்கு இன்றைய நாள் அனுகூலமான சூழலாக அமையும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு தடைகள் விலகும். மாணவர்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. குறிப்பாக இளைஞர்கள் பருவ வயதில் உள்ளவங்களுக்கு உத்தியோகம், வேலைவாய்ப்பு போன்ற விஷயத்தில் சற்று தடுமாற்றமான அணுகுமுறைகள் அஷ்டமசனி காரணமாக இருக்குங்கிறதால பொறுமை காப்பது நல்லது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்க போகிறது. பூர நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? யதார்த்தமான அணுகுமுறைகளை நீங்கள் உறுதியான முறையில் உணரக்கூடிய தினமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். கட்டாயமான சில செயல்பாடுகளை மேற்கொள்வீர்கள். கடினத்தன்மையின் மூலமாக சங்கடமான அனுபவங்கள் முழுமையாக விலகும். பொறுமை காப்பீர்கள். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 10ல் இருக்கின்ற செவ்வாய் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற தொழில் அமைப்புகளில் சாதிக்க வைப்பார். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். நினைத்தது நினைத்தபடி நடக்கும். சிந்தனை செயல்திறன் மேம்படும். அனைவராலும் பாராட்டப்படத்தக்க சில விஷயங்கள் நடக்கும். பொறுமையாக இருப்பதன் மூலமாக நிறைவான புகழையும் உச்சகரமான சூழலையும் பெறப்போகிறீர்கள். உணர்ச்சி வசமாக பேசுவது, செயலாற்றுவதை தவிர்ப்பது நல்லது. நிதானமாக இருப்பது நிம்மதியான அணுகுமுறைகளை கொடுக்கும். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய குடும்பம், தொழில் சார்ந்த ரகசியத்தை யாரிடமும் பகிராமல் இருப்பதும் சிறப்பு. சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. எல்லோரிடமும் கண்டிப்பும் கட்டாயமும் அவசியம். எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். துணிச்சலோடு இருப்பீர்கள். மனோதைரியம் மேம்படும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் மேம்படும். குறிப்பாக நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். பணவரவு பல வகையிலும் இருக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். காரிய தடை தாமதங்கள் விலகும். கோபதாப பிடிவாத குணங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரும் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கவனமாக இருப்பதும் சிறப்பு. தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். தொழில் போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான சங்கடங்கள் விலகும். எதிர்பார்த்த லாபம் நிறைவாக கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு நிர்வாக திறமை வெளிப்படும். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்குமே நல்லதொரு ஆதாயத்தையும் எதிர்பார்த்த மாற்றத்தையும் கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. குறிப்பாக சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்க போகிறது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் செயல்பாடுகளும் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது? உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகளை, உத்வேகங்களை அதிகரிக்கிற வகையில் மேம்பட்டதானதொரு சூழலை கொடுக்கக்கூடிய தினமாக துலாத்துக்கு இன்றைய நாள் அமையும். திக்பலத்தோடு சூரியன் சிறப்பாக 10ல் குரு, பாக்கியாதிபதியே 10ல் இருப்பது, ராசிநாதன் மறைந்திருந்தாலும் மற்ற கிரகங்கள், சனி, யோகர்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறதால உயர்வான சூழல், உறுதித்தன்மை மேம்படும். நினைத்ததை சாதிப்பீர்கள். குழந்தைகளால் பெருமை கொள்வீர்கள். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்டமும் உண்டு. குறிப்பாக நினைத்ததை சாதிப்பீர்கள். அரசியல்வாதிகள், அரசு துறையினரால் ஆதாயம் உண்டு. தனியார் மற்றும் அரசு துறைகள் உயர் பொறுப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு ப்ரமோஷன் போன்ற நல்லதொரு நிகழ்வுகள் உண்டு. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். தடைபட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். குறிப்பாக எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். வேற்று மத மொழி பேசக்கூடிய அன்பர்களால் ஆதாயமான சூழல்கள் உருவாகும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். உடல் நலம் சீரடையும். மற்றவர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும். எல்லோரையும் மதிக்கும் குணம் சிறப்பாக இருக்கும். எதையும் ஆராய்ந்து அதன் பிறகு அதில் ஈடுபடும் மனோபாவம் உருவாகும். ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய வெற்றி கிடைக்கும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் கூடுதலாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் பெறுவதிலிருந்து வந்த சங்கடங்கள் மறையும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையும். மற்றவர்கள் மூலம் உதவி கிடைக்கும். காரியங்களில் சாதகமான பலன்கள் உண்டு. குறிப்பாக இன்றைய தினம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ இருக்கிறீர்கள்.
மகிழ்ச்சியான அணுகுமுறைகளை உணர இருக்கிறீர்கள். மனதிற்கு பிடித்தமான இடங்களுக்கு சென்று வரப்போகிறீர்கள். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த விவசாயத்துறை என்பவர்களுக்கு நல்லதொரு அனுகூலமான சூழலை, எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குகிற வண்ணம் இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு தடைகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் நிகழும். மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இளைஞர்களுக்கு சங்கடமான அனுபவங்கள் எல்லாம் மறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்க போகிறது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சுறுசுறுப்பு உண்டு. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகளும் கிரக மாற்றங்களும் எப்படி இருக்கிறது? பாக்கியத்தில் குரு இருக்க, ராசிநாதன் 8ல் மறைந்திருக்க, 5ல் சனி சுக்கிரனுடைய தொடர்பில் இருக்கு. அதிர்ஷ்டத்திற்கு குறைவு எதுவும் இல்லாது மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் நிறைந்த தினமாக இன்றைய நாள் விருச்சிகத்திற்கு அமையும். பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி உறவுகளிடம் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் அரசு துறையினரிடம் பக்குவமாகவும் நிதானமாகவும் பேசுவது சிறப்பினை கொடுக்கும். குறிப்பாக எதிலும் அவசரப்படாமல் பொறுமை காப்பது நலம் பயக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கான பர்சனாலிட்டியை மேம்படுத்துவது தொடர்பான சிகிச்சை முறைகளை மேற்கொள்வீர்கள். பெண்களால் சற்றே மன வருத்தம் உருவாகும். கணவன் மனைவி உறவு அனுசரித்து போவது நல்லது. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அறிமுகமில்லாத நபர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. பணப்புழக்கம் இயல்பாக இருக்கும். பல வகையிலும் சில உதவிகள் கிடைக்கும். உங்களது உழைப்பால் பாராட்டு பெறுவீர்கள். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அலைச்சலை தவிர்ப்பதும் அனுகூலத்தை கொடுக்கும். தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம். எதிலும் கவனமாக ஈடுபடுவது சிறப்பினை கொடுக்கும். அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத செலவு மேம்படும். சிந்தித்து செயலாற்றுவது நன்மையை கொடுக்கும். பணவரவு பல வகையிலும் இருக்கும். காரிய தடைகள் விலகும். வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். நண்பர்களிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருப்பவர் அன்பர்களுக்கு உயர்வான சூழல் உருவாகும். பயணங்களால் ஆச்சரியப்படத்தக்க நிகழ்வுகள் உண்டு. பல வகையிலும் சிறப்பான நல்லதொரு அனுகூலங்களை முழுமையாக பெறக்கூடிய தினமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சங்கடங்கள் மறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக வெற்றிகரமான வாய்ப்புகள் நிறைய உள்ள தினமாகவும் இன்றைய தினம் அமையப் போகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பவர்களுக்கும் ஆதாயமான தன்மைகள் உண்டு. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. அனுச நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக செயலாற்றுவது நல்லது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழலை கொடுக்க போகிறது? நல்லதொரு எதிர்பார்ப்புகளையும் உற்சாகமான மனநிலையும் உறுதித்தன்மையும் மேம்படுத்துகிற வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் அமையும். 3ல் ராகு, 4ல் சனி, 7ல் செவ்வாய், 8ல் 4 கிரகங்கள் அமர்ந்திருக்க எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வெளியூர் வெளிமாநில பயணங்களும் நினைத்ததை சாதிக்கிற வல்லமையும் உண்டு. எதிரிகளையும் நண்பர்களாக்குவீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உருவாகும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக முடியும். அதிகமாக கோபம், பிடிவாத குணங்கள் இருக்கும். அதை கட்டுப்படுத்தி கொள்வது நலம் பயக்கும். நட்புக்கும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களின் சந்திப்புண்டு. எல்லோரையும் எளிதில் நம்புவீர்கள். மனிதநேயம் அதிகமாக இருக்கும். உழைப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு செயலாற்றுவீர்கள். வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு விலகும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கவனமாக இருப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தமான நபரை சந்திப்பதன் மூலம் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படும். எந்த சூழலிலும் பல காரிய தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். கவனமாக இருப்பீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றக்கூடிய என்பர்கள் கவனமாக இருப்பது சிறப்பு. வீடு வாகன யோகம் உண்டு. தந்தையோடு கருத்து வேற்றுமை ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்து இழுபறியான சூழல் முழுமையாக மாறும். அனைத்திலும் வெற்றியும் அனுகூலமும் ஆக்கப்பூர்வமான தன்மைகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. குறிப்பாக நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு சங்கடங்கள் மறையக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும்.
இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் நிகழப் போகிறது. பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, புதுமைகளையும் உற்சாகமான உணர்வு முறைகளையும் ஒருங்கே பெறக்கூடிய நாளாக, உற்சாகமும் மேன்மைத்தன்மையும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக ராசிக்கு 7 வலிமையான கிரக சஞ்சாரங்கள், 6 செவ்வாய், 3 சனி என முக்கியத்துவம் பெற்ற கிரக சூழலோடு அனைத்திலும் மேன்மைகளும் உயர்வுகளும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. தனித்துவமான தன்மைகள் உண்டு. தடைகள் அனைத்தும் விலகப் போகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குழப்ப அமைப்புகளை சிறப்பாக கையாளுவீர்கள். உங்களுக்கான அனைத்து விதமான பெயரும் புகழும் மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும். அனைவராலும் புகழ் பெறுவீர்கள். புண்ணிய தீர்த்த தல யாத்திரை சென்று வருவீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் மேம்படும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் நண்பர்களால் அனுகூலம் மேம்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியான அனுபவத்தை கொடுக்கும். பிறருக்கு கொடுத்தே மகிழ்ச்சியடைவீர்கள். தொலைநோக்கு சிந்தனையோடு சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், அழகு சாதன பொருள்கள் போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கடன் தொந்தரவுகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்புகள் நீங்கும். அடுத்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எல்லா வசதிகளும் இயல்பாக கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உருவாகும். எங்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். மனக்கிழக்கம் விலகும். எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் உருவாகும். எதிர்பாலினத்தவரின் புரிதல் மேம்படும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாள் தொழில்துறை உத்தியோகத்துறை நண்பர்களுக்கு இயல்பான நல்ல பலன்களை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு சாதகமான சூழல் உண்டு. கலைத்துறை நண்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் எதிர்பார்த்த நல்லதொரு சாதகமான சம்பவங்கள் நடக்கிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்தபடி விளைச்சல்கள், அதற்கான சூழல்களுக்கான தன்மைகளும் மேம்படும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு எதிர்பார்த்தபடி கிடைக்கிற தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு ஆரோக்கியம் நிறைந்த நாளாகவும், அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, குறிக்கோள்களை சிறப்பான முறையில் நல்ல விதமாக வெற்றிகரமாக கையாண்டு உயர்வினை பெறக்கூடிய நாளாக கும்ப ராசி என்பர்களுக்கு நல்லதொரு மேன்மைகளும் புகழும் கிடைக்கப் பெறுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். தடைகள் விலகும். அனுகூலங்கள் உருவாகும். சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். பொருட்கள் அனைத்தும் வித்தியாசமான முறையில் இன்றைய நாளில் வாங்குவதில் பிரியம் கொள்வீர்கள். குறிப்பாக அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம். குறிப்பாக மார்க்கெட்டிங், வழக்கறிஞர் போன்ற உத்தியோக தொழிலமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வருமானத்தன்மைகள் மேம்படும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். குலப்பெருமையை காப்பீர்கள். விட்டு கொடுத்து போவீர்கள். விரும்பியது அனைத்தும் உங்களுக்கு யதார்த்தமாக முறையில் கிடைக்கும். புத்தி கூர்மையோடும் மதிநுட்பத்தோடும் செயலாற்றுவீர்கள். எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றமும் நிம்மதியும் சுகமும் கூடுதலாக இருக்கும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்வீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்கும். புத்திசாதுரியம் மேம்படும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு இருப்பீர்கள். நற்பலன்கள் உண்டு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்களால் அனுகூலம் உருவாகும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். தொழில் வியாபாரம் நிதானமாக இருக்கும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கு கூடுதல் முயற்சிகள் தேவை. வருகிற வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது சிறப்பினை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நன்மையான சூழலாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகும். குழந்தைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். குழந்தைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். உறவுகள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவுகள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் நன்மை உருவாகும். சந்தோஷமான சூழல் ஏற்படும். பெண்மணிகளுக்கு மற்றவர்கள் உதவி கிடைப்பதன் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உருவாகும். இன்றைய நாள் இளைஞர்களுக்கு எழுச்சியான சூழலை கொடுக்கும். விவசாயிகளுக்கு ஆக்கப்பூர்வமான தன்மைகளை கொடுக்கும்.
மாற்றங்கள் நிறைந்த உற்சாகம் அதிகரிக்கிற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், சதயம் நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய நாளினுடைய செயல்பாடுகள், கிரகத்திற்கான முக்கியத்துவங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக ராசிநாதன் வலிமையாக இருக்கிறார். ராசியின் யோகர்களான சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்றவர்கள் வலுவாக இருக்கிறார்கள். மாற்றங்கள் உருவாகும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் போன்ற நிகழ்வுகளில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டு. பொருளாதார நலன் ஏற்படும். அதே நேரத்தில் ராசியில் இருக்கிற சனி குருவின் பார்வையில் இருந்தாலும் சில நேரங்களில் பிடிவாத தன்மைகளை கூடுதலாக்குவார். மற்றவர்களுக்காக சிறு சிறு வருத்தங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். மரியாதை கொடுக்கின்ற வாய்ப்புகளும் உண்டு. தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைகள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் தீர்க்கப்படும். எதிலும் அறிவார்ந்து செயல்படுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை தேவையில்லாத சூழலில் விரும்ப மாட்டீர்கள். நிதானமாக இருப்பீர்கள். நிம்மதியான சூழலை உணருவீர்கள். பணம் பல வகையிலும் கிடைக்கும். வாகனங்களால் லாபம் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். மனதில் இருந்த குழப்பம் நீங்கும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். நீண்ட நெடுந்தூரத்திலிருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். குறிப்பாக உங்களை விட உங்களை சுற்றியிருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்துவீர்கள். நடக்கிற காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடக்கும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பீர்கள். திடீர் மனத்தடுமாற்றம் உருவாகலாம். பணவரவு பல வகையிலும் திருப்தியினை கொடுக்கும். சிறிய சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனையை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு செயல்திறன் மேம்படும். குறிப்பாக உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உருவாகலாம். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துங்கள். உறவுகள் மத்தியில் மதிப்பு கூடும். சுபகாரிய விஷயங்கள் தடை நீங்கி நடக்கும். குறிப்பாக திருமணம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமான சூழல்கள் உண்டு. பெண்மணிகளுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உருவாகும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். மனத்தடுமாற்றம் நிச்சயமாக உண்டு. பெரியோர் ஆலோசனை கை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை நண்பர்களுக்கும் ஆதாயமும் நல்லதொரு மனமாற்றமும் மேம்பட்ட உறுதித்தன்மையும் நிறைந்த நாளாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும்.